கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க 2024ல ஒரு வீடு ஒண்ணு கட்டுனோம். அந்த வீடு வந்து சும்மா ஒரு கூரை வீடு போட்டு நாங்க கட்டுனோம். அந்த வீட்ல ஒரு படுக்க முடியாது, ஒரு உட்கார முடியாது. யாராவது சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க யார் வந்திருந்தாலும், அந்த இடத்துல போய் எங்களால வந்து வாங்கன்னு வூட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு வர முடியாது. இதெல்லாம் எப்பன்னா, நாங்க சர்ச்சுக்கு போகாததுக்கு அப்ப ஒரு வீடு ஒண்ணு கட்டுனோம். தேவனை வந்து அதுவரையும் நாங்க பார்க்கல. அவரை பார்க்காதப்ப நாங்க செஞ்ச ஒரு காரியம். இந்த வீட கட்டி நாங்க சொந்தக்காரங்களுக்கு யாரும் கூப்பிடாம நாங்க இருந்துகிட்டு இருந்தோம். எங்களையும் தேடி யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருசா. அப்படியே வரக்கூடிய தேவன் மட்டும் தான் வந்தாரு. வந்து எங்களை வந்து அழைச்சிட்டு நாங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு அந்த சின்னதா இருந்த வீடு, அந்த வீடு கொஞ்சம் பெருசா கட்டணும். சைடுல கொஞ்சம் கல் வச்சு பெருசா கட்டணும். நாங்க உண்மையா வந்து அவர் நேசிச்சோம். அப்படியே நான் டைல்ஸ் எடுத்துட்டோம். டைல்ஸ் எடுத்து போட முடியல, அப்படியே வச்சுட்டோம். ஒரு வருஷமா மண்ணு தரையிலே நாங்க குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு, வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அப்படியே இருந்தோம். எங்க காலங்கள் இப்படியே பக்கத்து வீட்டுல கூட எங்க வீட்டுக்கு வரணும்னா யோசிப்பாங்க, என்ன இவங்க வீடு இப்படி கிடக்கு, இப்படி இருக்கு. அப்போ யாரும் வரமாட்டாங்க. நாங்களும் அதை பத்தி நாங்க ஒன்றும் வருத்தப்பட்டுக்க மாட்டோம். தேவன் எங்களுக்குள்ள முழுசா வந்தார். முழுசா வந்து நாங்க முழுமையா நம்பினோம் அவரை. எங்களுடைய நோக்கம் எல்லாம் 6 நாள் வேலை, ஒரு நாள் ஜெபம். நாங்க ஜெபத்துக்கு தேவனை தேடி நாங்க போறப்ப தேவன் வந்து எங்களோட கூப்பிடுதலை கேட்டார். நாங்க இருந்த வீட்டை ஒவ்வொன்றா மாற்றி இப்போ வந்து ஒரு டைல்ஸ் போட்டு மண்ணு தரையில் உட்காந்து நாங்கள் சோறு தின்ன காலம் போய் இப்போ டைல்ஸில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்ற காலம் வந்துட்டு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவன் வந்து உண்மையாக வந்து நீங்கள் வந்து விசுவாசிக்கணும். விசுவாசம் பண்ணினீங்கன்னா உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்பார். கேட்டு உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார். எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். எங்களுடைய எண்ணத்தையும் ஒவ்வொன்றா எங்கள் கூப்பிடுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார். நாங்களும் ஒவ்வொரு விஷயமா அவர்கிட்ட நாங்கள் கேட்போம். கேட்டு ஒரு நோட்டு ஒன்று இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு குடும்ப நோட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த குடும்ப நோட்டில் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து நாங்கள் எழுதி வச்சிருவோம். எழுதி வச்சு அதை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணனா எங்களுடைய ஜெபங்கள் வந்து கேட்கப்படும். எங்களுடைய ஜெபங்கள் வந்து கேட்கப்படும். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவும் கேட்கப்படும். நாங்கள் தேவன்கிட்ட சொல்லிட்டு மனது உருகி நாங்கள் வேண்டுனோம்னா தேவன் எங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு முடிப்பார். அவர் செஞ்சு முடித்த காரியங்கள் 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்டது. நிறைய செஞ்சிருக்கார் தேவன் எங்களுக்கு. கை விட்டு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் இருக்கிறதே ஒரு சாட்சி தான். அந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து அற்புதத்தையும் அடைக்கலத்தையும் பெருசாக செஞ்சார். இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒரு குடும்பமாக நாங்கள் அமைஞ்சிருக்கோன்னா காரணம் தேவன் மட்டும்தான். தேவன் தான் ஒரு சாட்சியே எங்களுக்கு. தேவனுக்குள்ளே நாங்கள் போகலைன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறி இருக்குமோ தெரில. ஆனால் தேவன் வந்து எங்களை அழைச்சார். எங்களை அழைச்சவர் வந்து உண்மை உள்ளவர். நாங்கள் நம்புகிற தேவன் உண்மை உள்ளவர். எங்களை அழைச்சார். அதே மாதிரி நாங்கள் அவருக்கு நிகராக நாங்கள் இருக்கிறோம். அவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவா விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தேவன் வந்து பெரியவர். ஒவ்வொரு காரியத்தையும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்க காரியத்தை கஷ்டம்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்தை எங்களுக்கு இருந்தது. தேவனை தேடி போகாதப்ப அவ்வளோ ஒரு கஷ்டங்கள், அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் தேவனை தேடி போக ஆரம்பிக்க ஒவ்வொரு கஷ்டமாக எங்களை விட்டு ஒழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. நாங்கள் உண்மையாக இந்த இடத்துல கூட ஊறுபட்ட பிரச்சனைகள், ஊறுபட்ட சத்தம், சலசலப்பு எல்லாமே கேட்கும்.
தேவனை தேடி போனோம். தேவனை தேடி போனதனால் ஒவ்வொரு காரியத்தையும் பெருசா செஞ்சார் எங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சு விசாலமான இடத்த கொடுத்து அந்த இடத்துல நாங்கள் திருப்தியா இருக்கிறோம். சின்ன வீட்டில இருந்து பெரிய வீடா இன்னைக்கு மாத்தினார். இத எங்களுக்கு கணவன் மனைவிக்கு எங்களுக்கு தகுந்த வீட்டை அவர் கொடுத்துருக்கார். இன்னும் எங்கள் குடும்பங்கள் வந்து பெருசாக ஆக இன்னும் பெரிய காரியத்தை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை நம்புங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மை உள்ள தேவன் அவர். அவரை நம்புங்கள். இந்த பைபிள் இருக்குல்ல, பைபிள், இந்த பைபிள்ல வந்து ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக எழுதப்பட்டது. தேவன் வந்து இப்படியாப்பட்ட பெரிய காரியத்தை செய்யக்கூடிய தேவன். அவரை நம்புங்கள். இயேசு நல்லவர்.